பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் ஃபாரூக் பிளாக் கட்சியில் தேசிய துணைத் தலைவராக இருந்தவர். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என போராடியவர். நேர்மையான அரசியல் தலைவர், ஒழுக்கமான ஆன்மீகவாதி. இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர். ஆங்கிலேயர்களால் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டவர். பலமுறை சிறை சென்றவர். இந்திய விடுதலை பெற்ற பிறகு எம்பியாகவும் எம்எல்ஏயாகவும் பலமுறை வெற்றி பெற்றவர். இந்திய அரசியலில் தமிழகத்தில் அவருடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சிக்கே வர முடியாது. அப்பேற்பட்ட சூழல் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அவர் விதைத்த விதைதான் இன்றும் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் ஆதரவு இல்லாமலும் பசும்பொன்னில் தேவர் ஜெயந்திக்கு வராத அரசியல் தலைவரும் அரசியலில் வெற்றி பெற முடியாது. அந்த அளவுக்கு இன்று அரசியலில் இறந்த பிறகும் தீர்க்கதரிசியாக தமிழ்நாட்டு அரசியலை நிர்ணயிக்கும் ஒரு சக்தியாக இருக்கிறவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அப்பேற்பட்ட மாமேதை 1963ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இறந்தார். அவர் பிறந்த தேதியிலே இறந்தவர் இவர் மட்டும்தான். உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் தேவர் என்ற பெரும் மகானுக்கு கிடைத்தது. அன்று பல அரசியல் தலைவர்கள் இரங்கல் செய்தி வெளியிட்டார்கள். பலர் நேரிலே போய் அஞ்சலி செலுத்தினார்கள். அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், மாப்போசி போன்ற பலர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள். அப்படி அஞ்சலி செலுத்தியதோடு மட்டுமல்லாமல் இரங்கல் செய்தியும் வெளியிட்டார்கள். அவ்வாறு இரங்கல் செய்தியை வெளியிட்ட மாபெரும் அரசியல் தலைவர் மாப்போசி அவர்கள் என்ன பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பற்றி இரங்கல் செய்தி வெளியிட்டார் என்பதை பார்க்கலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் யாருக்கும் எதற்கும் அஞ்சாத இயல்புடையவர். இந்த குணம் காரணமாக அவர் அடைந்த இன்னல்கள் எண்ணி முடியாதவை. வீர சொர்க்கம் என்கிறார்களே, அப்படி ஒன்று இருக்குமானால் வீரர் தேவர் அங்குதான் சென்றிருப்பார். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், ஐயா மாப்போசி அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு அஞ்சலி அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதை பற்றி மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் யாருக்கும் எதற்கும் அஞ்சாத இயல்புடையவர். இந்த குணம் காரணமாக அவர் அடைந்த இன்னல்கள் எண்ணி முடியாதவை. வீர சொர்க்கம் என்கிறார்களே, அப்படி ஒன்று இருக்குமாயின் வீரர் தேவர் அங்குதான் சென்றிருப்பார் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இறந்த நாளில் அவருக்கு இரங்கல் செய்தியை ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்.